வணக்கம். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான. அன்பு நேயர்களே, நீங்கள் அற்புதமான மனிதர்கள், உண்மையான மனிதர்கள், சத்தியமான மனிதர்கள். ஆனால் இன்றைய சமூக சூழ்நிலையில் உங்களுடைய அனைத்தையும் நிறுத்தி வைக்கின்ற சூழ்நிலையில் இருக்கிறது. தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்களுடைய ராசியிலே யார் இருக்கார்? ராகு இருக்கார், 2ல் சனி இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது சனி வக்ரமாகிறார். அப்போது வக்ரத்தில் செல்கின்ற அந்த ராகுவை பின்தொடருகிறார். அப்போது ஒரு சிஐடி சம்பந்தமான விஷயங்கள் பிறரை பின்தொடருது, சந்தேகிப்பது, சந்தேக விஷயங்களாக பேசுவது, அதன் மூலமாக பிறர் பேசுவதாலோ நீங்கள் பேசினதாக கூறி உங்களை சிக்க வைப்பதோ சம்பவங்கள் வரும். கவனமாக இருங்கள். உங்களுக்கு 7ல் யார் இருக்கா? கேது வரார். அவரை போய் செவ்வாய் பார்க்கிறார், செவ்வாய் செல்கிறார். இவர்கள் வீட்டில் வம்பு வழக்கு அடிதடி வரும். அதை வராத பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய எண்ணம், கவனம். ஜூலை மாதத்தில் பிறந்த, பிற்பகுதியில் பிறந்த அன்பு நேயர்களே, மிக மிக கவனமாக இருங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தில் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க. இந்த நாளத்தில் கொஞ்சம் பொறுத்தா போதும், நீங்கள் உங்கள் கஷ்டத்திற்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். இல்லைன்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டதை பலன் தராமல் உங்களுடைய எண்ணங்களையும் உடலில் நோயை வந்து பற்றி உங்களை அவதிப்பட வைத்துவிடும். அது ஒரு சிலருக்கு. அவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் மூலமாக கணித்து எடுத்த உங்களுடைய ஜாதக ரீதியாக, உங்களுடைய இயற்கையின் ரீதியாக நீங்கள் எந்த தத்துவ ரீதியாக வாழ்கிறீர்கள், உங்களுடைய நோக்கம் என்ன, உங்கள் நோக்கத்தில் வருகின்ற இயக்கங்கள் என்ன, அந்த இயக்கத்தை எப்படி நாம் உணர வேண்டும் என்று மாதா பிதா குரு தெய்வம் என்பத நிலையில் குரு என்ற ஸ்தானத்திலிருந்து நீங்கள் விளக்கம் கேட்டு தெரிந்து கொண்டால் உங்களுக்கு வரும் பிரச்சனையிலிருந்து சற்று விலகலாம். அவ்வளவுதான். அதற்கு உங்கள் மனம் இடம் கொடுக்க வேண்டும். உங்கள் மனம் பழகியவாறு தான் அது செல்லும், அது இழுத்து செல்லும். ஏனென்றால் மனத்துக்கு அதிபதி 6ஆம் அதிபதி சந்திரன். அவர் உங்களுக்கு பிறப்பின் போது எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து உங்களுக்கு மாறும். நீங்கள் கும்பராசின்னா 6க்கு உடையவனே உங்களுடைய ராசிக்கு வந்தால் என்ன பண்ணும்? உங்களுடைய மன போராட்டத்தில் இருப்பீங்க. ஒரு நொடிங்க, தயவுசெய்து சொல்கிறேன் கும்பராசினரில், அவசர முடிவு எடுக்காதீர்கள். விஷத்தை கக்கக்கூடிய ராகு உங்களோடு இருக்கான். விஷத்தை தூண்டிவிடக்கூடிய செவ்வாய் எதிரே இருக்கின்றான். விஷத்தை செய்யலாமா செய்ய வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய அந்த கேது அங்கே இருக்கார். இன்றைய சூழல் உங்களை ஒரு சில நொடிப்பொழுதில் உங்களுடைய எண்ணங்களை அப்படியே தவிடுபடி ஆக்கி விட்டுரும். மிக கவனமாக இருங்க. கோபம் வச்சுக்காதீங்க, கோபம் நல்லதில்லை. குரு பார்வை இருக்கே, குரு பார்வை இருக்கட்டும். குரு பார்வை இருந்தால் என்ன? நீங்கள் அந்த குரு பார்வை பெறுகின்ற தகுதி பெற்றவர்களாக இருக்கிறீர்களா என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்கள் ஜாதகத்தின் மூலமாக இப்பொழுது அதை தாங்குகின்ற உங்கள் ஏற்கின்ற நிலையில் இருக்கிறார்களா என்று தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த குரு பார்வை உங்களுக்கு சரியான பலனை தரும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலும் இருந்து இந்த கோச்சார ஜாதகத்திலும் இணையும் போதுதான் உங்களுக்கு செழிப்பு தரும். இல்லையானால் பிள்ளைகளால் பிரச்சனை வரும், உங்களுடைய உறவினர்களால் பிரச்சனை வரும், உங்களுடைய ஏதேனும் ஒன்று இழக்க வேண்டும். பொருளாதாரத்தை இழக்க வேண்டும், இல்லை உறவுகளை இழக்க வேண்டும். 2ல் ஒன்று செய்து வைத்துவிடும். இல்லைன்னா வீண் பழியும் பாவத்தையும் நீங்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலையில் வரும். காலமே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் காலமே உங்களுக்கு சரியான நிலையில் இல்லை. கவனமாக இருங்கள்.
இந்த ராகு தன்னுடைய சுயசாரத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களை அதிகப்படியான எண்ணத்தில் அழைத்து சென்று உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டு செய்வது போல் மேலே தூக்கி விட்டுட்டு அது நகர்ந்து போயிடும். அப்படியே பின்னாடியே வரக்கூடிய செவ்வாவின் சாரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் உங்களை பிடித்து கொள்ளும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது மாதிரி ஆக்கிவிடும், கைகால் உடச்சி விட்ரும். அதனால் கும்பராசி நேயர்களே, உடலிலும் மனதிலும் பாதிப்பு ஏற்படாத அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான். சனி பகவானை சனி பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது, சனி ஈஸ்வரன் சொல்லணும், இல்லைன்னா பகவான்னு சொல்லணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உயர்றதுக்கும் அவன் வாழ்க்கை தாழ்கிறதுக்கும் காரகன் சனீஸ்வரன் பகவான். நான் என்ன தொழில் செய்கிறோம், நம்ம என்ன தொழில் செய்கிறோம், எதில் ஜீவனாம்சம் பண்ணுறோம், அதுக்கு காரகன் சனீஸ்வரன் பகவான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டையை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு அதிபதி கும்பராசி சனீஸ்வர பகவான். ஆண் ஜாதகம் அடிபணியாது, அன்புக்குத்தான் அடிபணியும், அதிகாரத்துக்கு எவனுக்கும் அடிபடியாது, நோயவும் பார்க்கும் பேயவும் பார்க்கும், ஆன்மாக்கிட்டையும் பேசும் ஆத்மாக்கிட்டையும் பேசும். சிறு வயசில் குருவுடைய சாரத்தில் படித்து உயர்ந்து சீக்கிரத்தில் ஜட்ஜ் ஆகக்கூடிய தன்மையும் இந்த கும்பராசிக்கு. டாக்டர்ஸு, ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸை உருவாக்குறதும் கும்பராசி. ஒரு ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு இதை உருவாக்குறதும் கும்பராசி. அப்படியா மற்ற ராசியில் இருக்கக்கூடியவங்க சிறு வயசில் கஷ்டப்பட்டு ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே கும்பராசியில் பெண் இருந்தால் கணவனை இழந்திருக்கணும், ஆண் இருந்தால் மனைவியை இழந்திருக்கணும். இந்த மாதிரியான ஒரு தருணங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு மிராக்கள் வந்துட்டு போகும். தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்குனாகவே வாழக்கூடிய தருணம் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. ரகசியம் காய்ச்சிக்குவீங்க, யார்ட்டையும் எதுவும் ஸ்ப்ளிட் பண்ண மாட்டீங்க. அப்படியாம்பட்ட தருணம் உடைய ராசி நீங்கள். ஆனால் உங்களுக்கும் 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பல இழப்புகள் இந்த 2.5 வருஷம், பல இன்னல்கள், பல சட்ட சிக்கல்கள், ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள், இப்படியாம்பட்ட காரியத்தை எல்லாமே நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டீங்க. இன்றைக்கி பாதசனின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியம் குன்றி இருக்கும். தான் பிள்ளைங்களுக்காக பசியும் பட்னியுமாக இருந்து கூட காப்பீங்க. ஆனால் நீங்கள் தான் உங்கள் உடம்பை பார்க்கணும். உங்கள் ராசியில் ராகு பகவான் வந்திருக்காரு. நோயை கொடுத்துருவார், பயத்தை கொடுப்பார், ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்கள மாட்டியும் விட்டுருவார். கவனமாக இருக்கணும். கவன சிதைவு ஏற்படக்கூடாது. அனுசரித்து யோசித்து வாழணும். பெரிய காரியம் ஒன்றும் இல்லாமல் போகும். சின்ன பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு போகும். கும்பராசியில் உள்ள ஆணோ பெண்ணோ உங்கள் குழந்தைங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருங்க. உங்களை ஏமாற்றிடுவாங்க, உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க. கும்பராசியில் இருக்க வேண்டிய ஆண்களோ பெண்களுக்கோ உங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆகாது. இந்த ஓரிரு மாதம் அனுசரணையாக இருந்துக்குங்க, அன்பா பண்பாக இருந்துக்குங்க. ஆடி மாதம் ஆகாத மாதம் கும்பராசிக்கு. ஏன்னா கும்பராசியை ஆடி மாதத்துக்கு அதிபதின்னு அப்படின்னு சொல்லிட்டாலே கடகராசியில் சூரியன் இருப்பார். இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். கொஞ்சம் ஆவாது, தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் ஏற்படும். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆவாது, கவனமாக இருந்துக்குங்க. புது ப்ராஜெக்ட்லாம் 8ஆம் மாதத்துக்கு மேலே போடுங்க. புது பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணிக்காதீங்க. யோகமே நிறைஞ்சு வரக்கூடிய தருணம் இந்த கும்பராசிக்கு உண்டு.
மற்ற ரெண்டு அமைப்பும் யோகத்தை தான் கொடுக்க போகுது, பெயர்ச்சிகள். 17 நாளைக்கு கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும். சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று குணத்தில், காரகத்தன்மையில், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் பலவீனத்தில். நீங்களும் வடபழனி முருகன் கோவில் போகலாம். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, வீக்டேஸில் சாமியை நல்லா பார்த்துட்டு கோயில் பிரகாரம் வெளியே சுற்றிட்டு வந்தால் வெளியே ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கும். அங்கே போய் அம்மனை வழிபட்டுட்டு 3 எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு 1 வாங்கி வீட்டுக்கு எடுத்துப்போங்க. 15 நாளைக்கு ஒரு முறை அந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றிக்கிட்டே இருங்க, வைங்க, எடுத்து போடுங்க. சூனியமே உங்களை ஒன்றும் பண்ணாது, செய்வினையும் ஒன்றும் பண்ணாது. செய்வினை என்னை தீண்டாப்பெறா திரு நீலகண்டமே அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய தருணம் இந்த கும்பராசிக்கு உண்டு. மாற்றங்களே ஏற்படணும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. சிவாய நம. கும்பராசி அன்பர்கள் ரொம்ப எளிமையா இருப்பாங்க. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரகசியம் காப்பவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இது கும்பராசி அன்பர்களா தான் இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துல என்ன நடக்குது, தன்னுடைய கணவர் என்ன பண்றாங்க, குழந்தைகள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வெளியில உறவினர்கள் கிட்டயோ இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல நெய்பர்ஸ் கிட்டயோ யார்கிட்டயுமே ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப எளிமையா இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கோடி கோடியா சம்பாதிச்சாலும் இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர்கள். தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு எளிமையான குணமுடையவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். உழைக்கக்கூடியவர்களை ரொம்ப திறமைசாலிகள் நம்ம கும்பராசி என்பர்கள் தான். இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் மிகுந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய வருமானத்துல ஒரு அதீதமான ஒரு பண வரவுன்றது குடும்பத்தார்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களே நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு மன உளைச்சல்ன்றது இருக்கும். பண வரவுக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட ஏதாவது ஒரு மனப்புழக்கம், அதாவது ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா பேசிக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சைலண்டா இருப்பாங்க. ஒரே வீட்டுலதான் இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க சாப்பிட்டு போறது, அவங்கவுங்க ரூம்ல தனியா இருந்துக்கிறது, அந்த குடும்பத்தையே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கும்பராசி அன்பர்கள் தனிமையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொருளாதார வளர்ச்சி என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த 5 பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் குடும்பம். ஆனா அந்த 5 பேர் முகத்திலயுமே சந்தோஷம்ன்றது இல்லை. ஏதோ யாரோ எல்லாருமே ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரியே இருப்பாங்க. பெரிய அளவுக்கு ஒரு மன நிம்மதின்றது இருக்காது. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சந்திரன் மீது, உங்களுடைய ராசியின் மீது ராகு பயணிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மன மாற்றங்கள். இந்த ராசி என்பர்களை, அந்த கும்பராசி என்பர்களை அந்த குடும்பத்தார்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு எதிரியை பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. இவங்க இருக்கிறதே, வீட்டுல இருக்கிறதே ஒரு நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சனி வக்ரமாக ஆகுறாரு அப்படின்னாலே உங்களுடைய ராசி அதிபதி. அதனால கொஞ்சம் குடும்பத்தார்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. உங்களுடைய 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும், அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால நீங்க செய்த அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே ஏதோ ஒரு இழந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த மாசம் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கிரனும் ஒரு மன நிம்மதியை
கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு, ஒரு அபார வளர்ச்சியை கண்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு டைம். ஒரு தெய்வ வழிபாடு நீங்க இடைவிடாம செய்த அந்த 7.5 சனியின் பொழுது நீங்க போகாத கோயில் இல்ல, நீங்க வழிபடாத தெய்வம் இல்ல, நீங்க வைக்காத நேர்த்தி கடன் இல்ல, நீங்க செய்யாத ஒரு பரிகாரம் இல்ல, அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே செஞ்சிருப்பீங்க. அது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. அந்த தெய்வ வழிபாட்டின் பிரதிபலிப்பு அப்படின்றது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும், அந்த 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கும்போது கொஞ்சம் உங்களுடைய திருமண ஏற்பாடுகள்ல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பின்னடைவுன்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன் வர்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆனா நேர்ல போய் பார்க்கும்போது அதுல ஒரு திருப்தின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்காது. அந்த மாதிரியாக திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் பின்னடைவு அப்படின்றது இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் புதனும் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். காதல் திருமணத்துல எல்லாம் நீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும் முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு பெரிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள், பெற்றோர்கள் உங்கள் மீது அதிகப்படியாக கோபப்படக்கூடிய ஒரு நேரமெல்லாம் வந்துடும். அதனால காதல் திருமணத்துல இருக்கக்கூடியவர்கள், காதல்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதை பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்க வெளிப்படையாக சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அது பிரச்சனையில கொண்டு போய் முடியும். அந்த மாதிரியாக திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மாதத்தின் பிற்பகுதியில அந்த சூரியனும் சேர்ந்து வர்றதுனால அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம்ன்றது அதிகமா இருக்கும். நிறைய பிரச்சனைகள் உங்களை சுத்தி இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும், வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நகைகள் ஏலத்துக்கு போறது இருக்கும், அடுத்து சொத்துக்களை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியாகலாம் நிறைய பிரச்சனைகள், ஒரு வியாதி தொந்தரவு, வீட்டுல இருக்கக்கூடிய முதியோர்கள்னால அதாவது வயதானவர்கள்னால சில தேவையில்லாத மருத்துவ செலவுகள், இப்படி எல்லாம் உங்களை சுற்றி 1000 பிரச்சனை இருந்தா கூட அந்த கணவன் மனைவி உறவுன்றது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புரிதல் உணர்வோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலதான் இந்த புரிதல் உணர்வு இருக்கு. இதே இது ராகு இருந்து அப்படி இருந்ததுன்னா அங்க பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால அந்த 7ஆம் இடத்துல அந்த கேது இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு அந்யோன்யம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களை நீங்க வீடு மனைகள் வாங்கும் போது அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது ஏதோ ஒரு வாகனத்தை வாங்குறீங்க, ஒரு ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னா அங்க நீங்க ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வாகனத்திற்கு தப்பான நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஆனா ரிஜிஸ்டர் பண்ணது வேற நம்பரா இருக்கும். இல்ல உங்களுடைய வீட்டோட சொத்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய வீட்டு கதவு எண் தப்பா கொடுத்துருப்பாங்க, அங்க ரிஜிஸ்டர் பண்ணது வேற நம்பரா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் டாக்குமெண்டேஷன் பிரச்சனைன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு லைன் பை லைன், இன்ச் பை இன்ச் இது எல்லாத்தையுமே நீங்க ரீட் பண்ணிட்டு தான் சைன் போடணும். எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல திருமண உறவு நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடம் இது எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணுங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல தவறான ஒரு மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு விவாகரத்து வழக்குகள்லாம் முடிஞ்சு மீண்டும் ஒரு திருமண வாழ்க்கைன்றது ஏற்படக்கூடிய ஒரு நேரம். விவாகரத்து வழக்குகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொடுமையா இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு வழக்குகள் எல்லாம் நீங்க கடந்த காலத்துல எல்லாம் சந்திச்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த விவாகரத்துக்கு வழக்குக்குள்ள போய் நீங்க சந்திக்காத அவமானங்கள் கிடையாது, நீங்க சந்திக்காத ஒரு துன்பங்கள் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த விவாகரத்துல இருந்து வெளியில வந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு நீங்க சந்திச்சிருப்பீங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டம் அதுக்குண்டான ஒரு புது வாழ்க்கைன்றது அமையக்கூடிய ஒரு நேரமாக
இருக்கும். இல்லீகலா ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறீங்க, லிவிங் டுகெதர் இருக்கிறீங்க இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படின்னா அதுல எல்லாம் சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். அதனால லிவிங் டுகெதரா இருக்கிறவங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. சேர்ந்து இருக்கும்போது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், இதனால நீண்ட கால ரிலேஷன்ஷிப்ன்றது பிரியறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்கா, வேலை வாய்ப்புகள் இருக்கா, வெளிநாட்டுல போய் நான் தொழில் செய்யலாமா, இந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும்.